ஒரு வேட்டைக்காரன் தவறி ஒரு மலைப்புறத்தை விழுறாரு. அவர் கண்ட காட்சி இருட்டு மலையில் செதுக்கப்பட்ட 30 குகைகள். ஒவ்வொன்றும் ஒரு கோயில், ஒரு கலை, ஒரு அரண்மனை. இதுதான் அஜந்தா. ஆனால் இதோட இரட்டை சகோதரன் எல்லோரா. அதோட ரகசியம் இன்னும் பயங்கரமானது. அஜந்தா குகைகள் மகாராஷ்டிராவில் இருக்கு. ஆனால் அது யார் கட்டினாங்க தெரியுமா? அரசர்கள் கிடையாது, பௌத்த துறவிகள். அவங்களுக்கு வேண்டியது செல்வம் இல்லை, தியானிக்கிற ஒரு இடம் மட்டும்தான். அந்த மலையை கல்லாராக வெட்டி உள்ளே புத்தரோட வாழ்க்கையை சித்திரமாக வரைஞ்சிருக்காங்க. 1500 ஆண்டுகள் அந்த ஓவியங்கள் மலையிலும் இருட்டிலும் கூட மங்காமல் இருந்துச்சு. எப்படின்னு தெரியுமா? அவங்க உபயோகித்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இயற்கை கனிமங்கள் மட்டும்தான், ரசாயனம் இல்லாமல். இது ஒரு 1500 ஆண்டு கலை. இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அஜந்தாவை விட எப்படி எல்லோரும் வேறுபட்டது? அது ஒரு மலையை மேலிருந்து கீழே வரை ஒரே கல்லாக செதுக்குனாங்க. கிரேனும் இல்லாமல், ஜேசிபி இல்லை. எப்படி இது நடந்திருக்கும்? எப்படி இதை சாதிச்சு காமிச்சிருப்பாங்க? வாங்க பார்க்கலாம். எல்லோரா குகைகள் 3 மதங்களோட அதிசயம். பௌத்தம், இந்து மதம், ஜனம். 3ம் ஒரே மலையில் ஒரு வரிசையில் இருக்குது. இது டாலர்னு சொல்லுங்க. இது ஒரு இன்ஜினியரிங் மிராக்கல். ஒரு கல்லை மேலிருந்து கீழே வரை செதுக்கி கட்டியிருக்காங்க. அதுதான் கைலாசா கோவில். யுனெஸ்கோவின் கணக்குப்படி 100 ஆண்டுகளில் மனித கரங்களால் மட்டுமே இது கட்டப்பட்டிருக்கு. 40 மில்லியன் கிலோக்கள் அகற்றப்பட்டிருக்கு. அஜந்தாவில் ஓவியம் வரைஞ்சது தியானிக்கிற துறவிகள் மட்டுமே. எல்லோரா மலையை வெட்டியது கலைஞர்கள் மட்டுமே. இன்றைக்கி நம்ம ஏஐ வச்சு ஒரு லோகோ போடுறோம். அவங்க கல்லை வச்சு ஒரு வரலாறே படைச்சிருக்காங்க. அஜந்தாவில் ஓவியம் வரைஞ்ச கலைஞர் யாருன்னு தெரியல. எல்லோராவில் கல் வெட்டியவர் யாருன்னு தெரியல. ஆனால் அவங்க படைத்த அழகு இன்னும் 2000 ஆண்டு கழிச்சும் நம்மளை பெருமைப்படுத்துது. நாம் ஒவ்வொருவரும் என்ன படிக்கிறோம்? நம்ம பேர் நினைவில் இருக்காது, ஆனால் நம்ம விட்டு சொல்கிற தடம் கண்டிப்பாக நினைவில் இருக்கும். இந்தியா என்பது தாஜ்மஹால் மட்டும் இல்லை, அஜந்தாவும் எல்லோரும் தான். உலகமே வந்து தலை வணங்குற இடங்கள். இதை உருவாக்கினவங்க நம்ம முன்னோர்கள் தான். அந்த பெருமை நம்மோடது. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் என்னோட ஹெரிட்டேஜ், அதாவது என்னோட பாரம்பரியம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த வரலாறு தெரியணும். அடுத்த வீடியோவில் கீழடி பற்றி பார்ப்போம். உலகுக்கே தெரியாத நம்ம ஊர் ரகசியம். நன்றி, வணக்கம்.